ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பூண்டு தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸோடு சேர்த்து பிசைஞ்சும் சாப்பிட்லாம். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த தொக்கு செய்ய ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் இதில் நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் குட்டி குட்டியாக இருக்கிற பூண்டு சேர்த்துருக்குறேன். நீங்கள் பெருசாக எடுத்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பூண்டு நல்லா வேகிற அளவுக்கு இதை கலந்து விடுங்க. பூண்டு ஓரளவுக்கு நல்லா வெந்ததும் இதில் 1/2 கிலோ அளவுக்கு நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு குழஞ்சி வரணும். அதனால் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம சேர்த்த தக்காளி பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்து கொஞ்சம் குழஞ்சி வந்திருக்கு. இது இன்னுமுமே நல்லா குழஞ்சி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வேக விடுங்க. தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா தொக்கு பக்குவத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விடுங்க. மல்லித்தூள் மிளகாய்த்தூள் ஃபஸ்ட்லேயே சேர்த்துட்டா திக்காயிட்டு தக்காளி வேகாது. அதனால் தக்காளி நல்லா வெந்து குழஞ்சதுக்கு அப்புறமா இந்த மல்லித்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தக்காளி பூண்டு முழுமையாக வெந்துட்டு அந்த தண்ணி எல்லாம் சுண்டிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டான தொக்கு பக்குவத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்துட்டு இதை நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான பூண்டு தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.